எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரக்ருஷி ஹோம் மேக் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஆனியன் சாலட் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ரொட்டியோட பிரியாணியோட ஒன்றுமே இல்லை, வீட்டில் நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டஃப் பண்ணலாம், அப்புறம் சாண்ட்விச்க்கு ஸ்டஃப் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனியனை பஜ்ஜிக்கு போடுவீங்க, அது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரிங்ஸை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஆனியன் ரிங்ஸு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனியன் ரிங்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதில் அந்த காரத்தன்மை இருக்கும் இல்லையா ஆனியனில், அது போகிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு சில் வாட்டரில் ஒரு 10 minutes போல் வச்சுருங்க. அதனால் நான் சில் வாட்டரில் கொஞ்சம் நேரம் அலசி இது மாதிரி வச்சுருவேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வந்துடுங்க. அந்த ஆனியனை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் என்னென்ன மசாலாஸில் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சில்லி, க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பைசி ஆனியன் லாச்சா சாலட் ரெடிங்க. கண்டிப்பாக அது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.